அக்கா, இப்போ விஜய் அவர்கள் வந்து மகளிருக்காக வந்து ஒரு சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருந்தாரு. பாத்தீங்களா? பார்த்தேன். பாத்தீங்களா? 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அண்ணன் சீர்திட்டம் 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். இந்த வாக்குறுதிகள்லாம் வச்சு விஜய்க்கு ஓட்டு விழுவுமா? விழும் விழும் விஜய்க்கு ஓட்டு. இவர் வந்து இலவசத்தை தாண்டி அவங்களுடைய தேவைகள், மக்களுடைய காமனான தேவைகள் என்னன்றதை தெரிஞ்சு தேவைகளுக்காக மட்டும் இவர் அரசியல் பண்ணுறாரு. போடுவாங்க. அதே சமயம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்காக ஓட்டு போடுறதுன்னு போட மாட்டாங்க. இவர் வந்து இதெல்லாம் வந்து எப்படி ஃப்ரீயாக தர முடியும்னு யோசிக்கிறாருன்னு தெரியல. அதாவது எலெக்ஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கும் வந்து வாக்குறுதிகளை எடுத்து கொடுத்துடக்கூடாது. இல்லை, இப்போ விஜய் சார் சொன்ன மாதிரி தான் காசு இல்லைன்னு திடீர்னு ஒரு நாள் 5000 ருபீஸ் எல்லாருக்கும் கொடுத்தாங்கல்ல, அது எப்படி வருது? மகளிருக்காக வந்து விஜய் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார். மகளிர் அணிகள்லாம் வச்சு பாத்தீங்களா அந்த பொதுக்கூட்டம்? நான் சரியா பண்ணல, ஆனால் கேள்விப்பட்டேன் ஒரு 2 ஓகே. அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மகளிருக்காகவே ஸ்பெசிஃபைடாக வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. அது என்னென்ன வாக்குறுதிகள்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 2500 ரூபா மாதம், அது அது அந்த விஷயம் இருந்தது. அண்ணன் சீர்திட்டம்னு ஒன்று இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ பஸ்ஸு, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இப்படிலாம் சொல்கிறாருல்ல. இந்த வாக்குறுதிகள்லாம் வச்சு மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? போடுவாங்க. அதே சமயம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். எதை வச்சு யோசிக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ தான் வந்திருக்காங்க அவங்க, அதனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. ஆனால் போடுவாங்க, அதாவது 40% போடுவாங்க. விழும் விழும் விஜய்க்கு ஓட்டு. ஆனால் அவருக்கு எண்ணிக்கை விழுவுனா விழுவோம். நாங்களே கூட விஜய்க்கு தான் போடணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். அவர் இப்போது பாலிடிக்ஸ்க்கு இப்போ தான் புதுசாக வராரு. இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர்லேருந்து காமராஜர்லேருந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய பாலிடிக்ஸ் முறை, அவங்களுடைய அரசியல் முறைன்றது வேறு. இவர் வந்து இலவசத்தை தாண்டி அவங்களுடைய தேவைகள், மக்களுடைய காமனான தேவைகள் என்னன்றதை தெரிஞ்சு தேவைகளுக்காக மட்டும் இவர் அரசியல் பண்ணுறாரு. நான் ஃபஸ்ட்டு அவர் வரும்போது நான் விஜய் ஃபேனாக இல்லாமல் ஒரு பொதுமக்களாக பார்த்தோன்னா அவங்க தேவைகள், அவங்களுடைய நீடுக்காக தான் நம்ம வந்து அரசியல் வரும். மக்களுக்கு இது நல்லது நடக்கணும், எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அவங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்க. பாலிடிக்ஸ் பண்ணுறவங்களோ இல்லை ஒரு சினிமா ஸ்டாரோ நம்ம சாதாரண ஒரு மக்கள் மூலியமாக தான் அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல இருந்து கீழே இருக்க மக்களுக்கு நம்ம இடத்துக்கு வரலனாலும் நம்மளை மாதிரி கொஞ்சம் இன்னும் வளரணும், அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ்லேயும் அவங்களுடைய வாழ்க்கை முறையிலையும் அவங்க இன்னும் கீழே இருந்து இன்னும் கொஞ்சம் தகுதி பெற்று மேலே வரணுன்ற மாதிரி அவர் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அரசியல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. வாக்குறுதி வச்சு மட்டும் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு அடிப்படை தேவைன்னு சொல்ல முடியாது. ஒரு தேவைகளில் ஒன்று. இப்போ இந்த சிலிண்டர் கொடுக்கறது, இந்த மாதம் 2500 ரூபா கொடுக்கறதுன்றது இந்த தேவைகளை பூர்த்தி பண்ணாது. ஏதோ ஒரு வகையில் சிலரை வந்து பூர்த்தி பண்ணலாம். இதுக்காக ஓட்டு போடுறதுன்னு போட மாட்டாங்க. இது வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற ஓட்டு இது. அது வந்து இவர் வந்து புதுசாக வந்து இது பண்ணுறாரு. அவங்கெல்லாம் அந்த நாள் நான் வாழ்ந்தவங்க, ஸ்டாலினு கீழன்னு எல்லாருமே. இவர் புதுசாக வந்துக்கிறாரு, அது மக்கள் தான் தீர்மானம் பண்ணணும். அதனால் விஜய் பற்றி நான் குறை சொல்லலை, நல்லா விஜய் தான் பண்ணுறாரு. அதான் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம்னு. அதெல்லாம் வச்சு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தான் தெரியாது. மக்கள் தொண்டு தான் செய்ய முடியும். நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் ஓட்டாக மாற மாட்டாங்களா? ரசிகர்கள்லாம் போடுவாங்க. இவங்க இப்போ இன்னும் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் யோசிக்கணும். அவங்க யோசிப்பாங்க, இவர் ரசிகர் வந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு யோசிக்குவார். அதாவது மகளிர் தினத்துக்கு வாழ்த்து தெரிவித்து அதுக்கான மகளிர்களுக்கு வந்து என்னென்ன செய்ய முடியுன்றதை அவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ஃப்ரீ பஸ்ஸுன்றது இதில் சேர்க்க வேணாம். ஏன்னா ஃப்ரீ பஸ்ஸு ஆல்ரெடி கவர்மெண்ட் கொடுத்துன்னு இருக்குது மகளிருக்கு. அதனால் அவர் வந்தாலும் அதை தான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார். புதுசாக அவர் எதுவும் சொல்லலை அதில். ரெண்டாவது 2500 ரூபா தரேன் மகளிர்களுக்கு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்க உதவித்தொகை, அவர் 2500 தரேன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி தர முடியுமான்றது, அவர் சாத்தியமான்றது, அவர் எந்த பேஸில் அவர் கொடுப்பாரு, என்ன சோர்ஸ் இருக்குது அதுக்கு கொடுக்கறதுக்கு, அதையும் சேர்த்து சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே. அப்புறம் வந்து 6 சிலிண்டர் வந்து வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் கொடுக்குது. முதல்ல வந்து மானியம் கொடுத்துன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மானியத்தை கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போட்டுறோம் மானியத்தை அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறமா இப்போ எவ்வளோ பேருக்கு மானியம் வருதுன்னு கூட தெரியாது. ஒரு சிலருக்குலாம் வந்து 25 ரூபாய் வந்து இருந்தது மாதம் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிலிண்டர் 6 சிலிண்டர் இவர் எப்படி ஃப்ரீயாக தர முடியும்? ஏன்னா மகளிர் தினத்தோட ஸ்பெஷலாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 60 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க இப்போ சிலிண்டரு. அந்த நியூஸ் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நேற்று வந்து சொல்லியிருக்கிறாங்க 60 ரூபாய் ஏற போகுது இப்போ சிலிண்டரு. இப்போ இவர் வந்து இதெல்லாம் வந்து எப்படி ஃப்ரீயாக தர முடியும்னு யோசிக்கிறாருன்னு தெரியல. அதாவது எலெக்ஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கும் வந்து வாக்குறுதிகளை எடுத்து கொடுத்துடக்கூடாது. எது செயல்படுத்த முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லணும். ரெண்டாவது, 1 பவுன் வந்து கல்யாணத்துக்கு வந்து இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? 1 பவுன் வந்து 1 லட்சத்தை தாண்டிடுச்சு இப்போ விலை. அப்போ எத்தனை பேருக்கு இவரால் 1 பவுன் தர முடியும்? அதையும் ஜனங்க யோசிக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து புதுசாக பிறக்கிற குழந்தைங்களுக்கு 1/2 சவரன் மோதிரம் போடுறன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படின்ற மாதிரி கோல்ட் ட்ரிங்க் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு. அதாவது அவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஜனங்களுக்கு வந்தால் ஜனங்க வந்து யாரும் ஆனான்னு சொல்ல போகிறதில்ல. எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஆமாம், அது வந்து வரவேற்கக்கூடியது தான். அவர் சொன்ன எல்லா திட்டமுமே வந்து வரவேற்கக்கூடியது தான். அது வந்து கரெக்டாக யாருக்கெல்லாம் யூஸ் ஆகணுமோ அவங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகுமான்னு தெரியாது. அது இருக்கிறவங்க வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. மற்றபடி இல்லாமல் அது வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது அவர் சொன்ன எல்லா திட்டமுமே நல்ல திட்டம் தான். ஆனால் அதை அவர் செயல்படுத்த முடியுமா? சும்மா எலெக்ஷன் வந்துடுச்சுன்றதுக்காக ஏதோ ஒன்று நம்ம எடுத்து விட முடியாது இல்லைங்களா? அது செயல்படுத்த முடியுமான்றதை யோசிக்கணும். ரெண்டாவது, மகளிர் தினத்துக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த தனி டிபார்ட்மெண்ட் ஏதோ சொல்லியிருக்கிறாரு போல். மகளிர்களுக்கு வந்து மகளிர்களே வந்து வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி. ரேஷன் கடை முதல் கொண்டு எடை போடுறவங்கலேருந்து எல்லாமே வந்து மகளிராகவே இருப்பாங்க. மகளிருக்கு ஒரு லைனு, ஆண்களுக்கு ஒரு லைனு. அதில் வந்து ஆண்கள் வந்து வேலை செய்வாங்க, இதில் வந்து மகளிர்களே வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல்ல வந்து அவர், நான் குறை சொல்ல விருப்பப்படலை, இருந்தாலும் அவர் கூட்டத்தில் வர பெண்களை வந்து அவர் முதல்ல கொஞ்சம் கரெக்டான முறையில் என்னன்னு சொல்லி தரணும். அதெல்லாம் சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ வல்கராக பேசுகிறாங்க அவங்க தொண்டருங்க. நாங்கள் வந்து அவருக்கு அக்காவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், மனைவியாக கூட இருப்போம் அப்படின்ற வார்த்தைலாம் வருது. நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். ரெண்டாவது, கரூரில் வந்து கூட்டம் நடந்து 41 பேர் வந்து மிதிப்பட்டு செத்து போனாங்க. செத்து போனதில் மகளிருங்க, குழந்தைங்க எல்லாருமே அடக்கம் அதில். அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கும்பல் கூடுறோம், ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, கும்பல் கூடுறோம், நம்ம கூட தான் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம மிதிக்கிறோன்றது கூட தெரியாமல் நம்ம மிதிப்போம் அவங்கள. இப்போ நீங்கள் கீழே விழுந்துடுறீங்கன்னு வச்சுங்க, உங்களை என்னால் மிதிக்க முடியுமா? கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லி நான் தூக்கத்துக்கு தான் பார்ப்பேன். அப்படி ஒரு அந்த அளவுக்கு பீப்புள்ஸ் இருக்கிறாங்களா அவங்க கட்சியிலன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. எனக்கு நான் சும்மா வந்து மகளிர் தினம் மகளிருக்கெலாம் வாழ்த்து சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல. நம்ம அதை முறைப்படுத்தணும், செயலில் வந்து அதை காமிக்கணும். சும்மா வாக்குறுதி கொடுக்கறது மட்டும் இல்லை. அதனால் வந்து இது வந்து அவருக்கு ஓட்டாக மாறுமான்லாம் பாசிபிள் தாங்க. இது வரைக்கும் நடக்கிறதெல்லாம் பாசிபிள் ஆகிட்டு தானே இருக்கு. இப்போ இவர் சொன்னா மட்டும் ஏன் பாசிபிளா இருக்காது? இல்ல, இப்போ விஜய் சார் சொன்ன மாதிரிதான் காசு இல்லைன்னு திடீர்னு ஒரு நாள் 5000 ருபீஸ் எல்லாருக்கும் கொடுத்தாங்கல்ல, அது எப்படி வருது? அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணனா முடியும்னு நினைச்சா முடியும். கண்டிப்பா போடுவாங்க. விஜயும் சொன்னதெல்லாம் கண்டிப்பா செய்வாங்க. 100% 200% நம்பிக்கை இருக்கு. வரும்ண்ணா. ஆனால் அவங்க பண்ணுவாங்க கன்ஃபார்மாக. பட் ஆனால் அவங்க மற்ற ஆட்சி வந்து நிறைவேற்றவே இல்லை. ஆனால் அவங்க சொன்னதே வாக்கு சொன்னாங்க 10 மணிக்கு, மற்ற ஆட்சி பண்ணலை. ஆனால் இவங்க கொடுத்துருக்காங்க. ட்ரை பார்ப்போம் அவங்க பண்ணுறாங்க. அவங்க ஊழல் குறைச்சாலே முடியும், அவங்களால பண்ண முடியும். எனக்கு இதனால் ஓட்டு அதிகமாகுமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. பட் நான் ஒன்று ஜென்ரலாக சொல்கிறேன். ஹூவர் இட் மே பி, ஏடிஎம்கே, டிஎம்கே, விஜய் சார் ஆகட்டும், யார் வந்தாலும் சரி, நம்ம நாட்டுக்காக, தமிழகத்துக்காக நல்லது பண்ணுறவங்க யார் பண்ணாலும் சரி அவங்களுக்கு ஓட்டு போகும். கொடுக்கறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா அது மக்களோட காசு தான் திருப்பி மக்களுக்கே வரப்போகிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ரோக்ரஸை வந்து நிஜமாகவே அவங்க செயலில் காமிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, விஜய் அவர்களால் தனித்து போட்டிட்டே ஜெயிக்க முடியுமா? ஆட்சி அமைக்க முடியுமா இந்த தேர்தலில்? இந்த தேர்தலில் முடியாது. ஏன், எதனால் முடியாது? ஃபஸ்ட்டு இப்போ தான் என்ட்ரி ஆகிருக்காங்க. ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்குது. அதனால் வந்துட்டு அவர் ஃபுல்லாக அண்டு. இப்போ இதுக்கு முன்னாடி வரையும், விஜய் வரத்துக்கு முன்னாடி வரையுமே ஸ்டாலின் இருந்தார், எடப்பாடி அவங்க இருந்தாங்க. இவங்களுடைய கட்சி முறையும் ஆட்சி முறையும் பார்த்து ஸோ இதிலே ஊறி போய் இதிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு மக்கள் விஜயோட சிந்தனைக்கு எப்படி ஈடுபட்டு வராங்க, அந்த சிந்தனைக்கு ஒத்து போய் வராங்களான்றதை பொறுத்து தான் மக்களுடைய கருத்தை வச்சு தான் நம்ம முடியும். இப்போ சிலர் வந்து புதுசாக வராங்க, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ற. இப்போ சீமான் வரும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. விஜய் வரதுனால சீமான் வரும்போதும் இவருக்கு சிலர் வாய்ப்பு கொடுக்கலாம், நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், எப்படி வந்து அரசியல் பண்ணணும்னு பார்க்கலாம்னு யோசிச்சாங்க. அந்த மாதிரி விஜய்க்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் மொத்த மக்கள் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 100% இந்த தமிழ்நாட்டில் ஒரு 60% கொடுக்க சான்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப மாற்றம் வேணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே இத்தனை வருஷமாக அவங்களே ஆண்டுருந்தாங்க. இந்த புதுசாக இவர் வந்து ஆடினா எப்படி ஆண்டுவார்?
ஆனால் சின்ன பையன் என்ன பண்ணுவாருன்னு தான் எனக்கு தெரியல. ஆட்சியை கொடுத்தா தான் வந்து அவங்க செயல்படுத்தணும் அதெல்லாம் கட்டாயம்லாம் கிடையாது. இது வந்து ஜனநாயக நாடு சரிங்களா. நம்ம ஓட்டு போட்டு தான் வந்து ஒரு ஆட்சியாளரை எடுத்துன்னு வரோம். அவர் வந்து ஆட்சிக்கு வந்தால் தான் செய்யணும்லாம் கிடையாது. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சினாலுமே முதல்ல வந்து ஆளுங்கட்சி வந்து ஒரு மக்கள் திட்டம் செய்யுது, இல்லை மக்களுக்கு வந்து எதிர்ப்பாக எதனா செய்யுது, திட்டம் எடுத்துன்னு வருது அப்படின்னாக்கா முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கணும், ரோட்டில் இறங்கி போராடணும், அவங்க தொண்டர்களை போராட வைக்கணும். இதெல்லாம் தான் மக்கள் பணி. நான் ஆட்சிக்கு வந்தால் தான் செய்வேன் அப்படி கிடையாது. இப்போ நம்ம கண் எதிர்க்க ஒரு அநியாயம் நடக்குதுன்னா நான் ஆட்சிக்கு வந்து தான் அந்த அநியாயத்தை திருத்துவேன் அப்படின்றதெல்லாம் ஒரு மேம்போக்கு இது. அப்படி கிடையாது. அதுக்கு எதிராக நம்ம முதல்ல போராடணும், கீழே வரணும், அடித்தட்டு மக்கள்கிட்ட வரணும். நீங்கள் இன்னும் ஜனங்கக்கிட்டே வரல. நீங்கள் இன்னும் உங்கள் இறந்து போனவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூட உங்கள் இடத்துக்கு கூப்பிட்டு தான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க. நீங்கள் இன்னும் கீழே இறங்கி வேலையே செய்யலை. அப்போ எப்படி உங்களால் வந்து ஆட்சிக்கு வந்தால் மட்டும் நீங்கள் எப்படி செஞ்சிருவீங்க? உங்களை வந்து பார்க்க முடியுமா? பார்த்து கோரிக்கைலாம் கொடுத்துட முடியுமா? அப்படின்ற சூழல் இருக்குது. தன்னிச்சு வந்து இனிமேல் யாராலையுமே ஜெயிக்க முடியாது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சியுமே வந்து இனிமேல் கூட்டணியில் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை உருவாயிருக்குது இப்போதைக்கு. அதனால் இவர் தனிச்சு நின்னாருன்னா கண்டிப்பாக இவரால் ஜெயிக்க முடியாது. முடியுங்க, கண்டிப்பாக முடியும். சிங்கிளாக தானே இருக்கும். இந்த வாக்குறுதி விட்டதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக தான் ஆகுது, தவிர கம்மியாகாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஆட்சிக்கு வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்தால் தான் அது மாற்றவே முடியும். பழைய ஆளால் மாற்ற முடியாது. எது இருந்தாலும் கண்டிப்பாக முடியும். எப்பயுமே எல்லாருமே எல்லா மாற்றத்தையும் எதிர்பார்ப்பாங்க. அது மக்கள் வந்து இப்போது இதற்கு நல்லது செஞ்சாங்கன்னா அவங்களே இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் மாற்றத்தை எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தானே. மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்டிப்பாக மாற்றம் இருந்தால், நல்லது நடக்கணும் இருந்தால் மாற்றம் வரலாம். ப்ளீஸ் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், யாருமே வந்து ஃபேன் பேஸ்டாக போகாதீங்க, ரொம்ப வருஷமாக பொலிட்டிக்ஸில் இருந்தான்னு போகாதீங்க. நிஜமாகவே நம்ம நாட்டுக்காக யார் என்ன பண்ணுறாங்கன்னு படித்தவங்க யோசித்து ஓட்டு போடுங்க. அதுதான் நம்மளை அடுத்த லெவலுக்கு முன்னேற்றத்தை கொண்டுட்டு வரும் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபேன் பேஸ்டாவோ இல்லாட்டி வந்துட்டு அவங்க ரொம்ப வருஷமாக ஆட்சியில் இருந்தாங்க, அவங்களோட பசங்க இவங்கள, ஐம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் எனிமன். நிஜமாகவே அவங்க நமக்காக ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க, நமக்காக ஏதாவது செய்வாங்க, பப்ளிக்காக ஏதாவது செய்வாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யோசித்து ஓட்டு போடுங்க. ஜனநாயகம் வாழட்டும்.